அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு 5 வகையான கொழுக்கட்டை, அதுவும் டிஃப்ரெண்ட்டான கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொழுக்கட்டையை நீங்களும் கண்டிப்பாக விநாயக சதுர்த்தி அன்றைக்கி செஞ்சு சாமிக்கு படைக்கலாம். வாங்க ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது கருப்பட்டி வச்சு பிடி கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. பார்த்தாலே தெரியும், தொட்டாலே விழுற அளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். இதுக்கு நான் 1 கப்பு கருப்பட்டி எடுத்திருக்கேன். ஸோ கருப்பட்டி உங்ககிட்ட கருப்பட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். 1 கப்பு வெல்லம் கூட எடுத்துகிட்டு இதே அளவுகளை மாற்றாமல் செஞ்சிங்கன்னா கரெக்டாக இந்த சைஸ்லேயே வரும். இதுக்கு ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். நிறைய தண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அரிசி மாவு போட்டு கிண்டும் போது தண்ணியாக ஆகிடும். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கிண்டினாலும் அது இறுகின மாதிரி ஆகிடும். அதனால் கரெக்டாக 1 கப்புக்கு 1/2 கப்பு தண்ணி விட்டுட்டு அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. கருப்பட்டியில் கசடெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப்பு தேங்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிடி கொழுக்கட்டையோடைய ஸ்பெஷலே என்ன அப்படின்னா, தேங்காய் நிறைய கொஞ்சம் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ப்ளைனாக நீங்கள் அரிசி மாவும் சர்க்கரையும் கலந்து வச்ச மாதிரிக்கு இருக்கும். இதில் கொஞ்சமாக வறுத்த பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா லேசாக வறுத்து எடுத்துகிட்டு அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக சுக்கு, கொஞ்சமாக ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக 1 கப்பு அரிசி மாவு. ஸோ இந்த அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் எந்த விதமான மாவும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நம்ம மில்லட் வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னா நீங்கள் ராகி மாவோ இல்லை கம்பு மாவோ எந்த விதமான மாவும் ஆட் பண்ணி இந்த பிடி கொழுக்கட்டையை சூப்பராக செஞ்சிடலாம். ஸோ இப்போ கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் சாஃப்ட்னஸ் தர்றதுக்காக கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய். அப்புறமா இதை நல்லா கிண்டணும் அப்படின்னா இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கிண்டுங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி பதத்துக்கு வரும். இப்போ நமக்கு நல்ல மாவு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதை உருட்டிட்டு அந்த நம்மளுடைய கையோட இம்ப்ரெஷன்ஸ் படுற மாதிரி பிடிச்சி வைக்கிற மாதிரி நம்ம பிடிச்சி வச்சோன்னா இந்த பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இதை ஸ்டீம் பாயில் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக சர்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 14 கொழுக்கட்டை சின்னதாக பண்ணிங்கன்னா வரும். இப்போ இதை ஸ்டீம் பாயில் பண்ணி எடுத்துடலாம். எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் பண்ணுற கொழுக்கட்டை. இதை ஈஸியாக டக்குன்னு பண்ணணுன்னா இந்த கொழுக்கட்டையை பண்ணலாம். அடுத்து பார்க்க போகிறது அவல் வச்சு பண்ண போகிற கார கொழுக்கட்டை. ஸோ இது ஸ்மெல்லே அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணுவீங்க. அதனால் கொஞ்சம் சேவரி ஐட்டம்ஸும் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு நான் 1 கப்பு அவல் எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துட்டு நீங்கள் கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா உடையணும். அந்த ஸ்டேஜ் வந்த உடனே இதை நம்ம நல்லா கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். அதாவது நம்ம ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஃபைனாக பவுடர் பண்ண வேணாம். ரவை பதத்துக்கு அரைச்செடுக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் அதனுடைய டேஸ்ட்டு. இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக இஞ்சி வேணும்னா சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் பெருங்காயம், அப்புறமா கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு தாளிப்பு மட்டும் ரெடி பண்ண போகிறோம். இது நார்மலாக நம்ம வீட்டில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். பட் நம்ம சாமிக்கு படைக்க போகிறதுனால நம்ம வெங்காயம், பூண்டு எதுவுமே சேர்க்காமல் பண்ண போகிறோம். ஸோ இதில் வெங்காயம் சேர்த்தும் பண்ணலாம். நீங்கள் வேணும்னா வரமிளகா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கடைசியாக கொஞ்சம் பெப்பர் பொடி ஆட் பண்ண போகிறேன். அதனால் நான் வரமிளகாவை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தாளிக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் தாளிச்சாச்சு. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம 1 கப்பு அவல் எடுத்ததுனால நம்ம 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணுறோம். ஸோ ஈக்குவல் ரேஷியோ எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா தேவைன்னா கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நெய் ஆட் பண்ணி பண்ணும்போது இந்த அவல் கொழுக்கட்டை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அவலை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட வேண்டியதுதான். இது நல்லா கட்டி பதத்துக்கு வரணும். ஸோ கட்டியாக வர வரைக்கும் நம்ம கிளறிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். பட் நம்ம கிளற அந்த அவல் எல்லாத்தையும் உறிஞ்சிடும். இப்போ லம்ப்ஸ் எதுவுமே இல்லாமல், கட்டிகள் இல்லாமல் நம்ம இந்த கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணியாச்சு.
இப்போ கடைசியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம், இல்லைனா முன்னாடியே நீங்கள் வந்து கொதிக்கிற ஸ்டேஜில் கூட விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சமாக பெப்பர் பொடியும் துருவின தேங்காய், அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 1/4 கப், தேங்காய் நிறைய பிடிக்கும் அப்படின்னா 1/4 கப் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதை சேர்த்துட்டு இது நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து கையில் வந்து எப்பையும் பாரி அந்த பிடி கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும். இது வந்து நீங்கள் சாம்பாரோ இல்லை சட்னியோட சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கொழுக்கட்டைனாலே விநாயகருக்கு பிடிக்கும். எந்த விதமான கொழுக்கட்டையாக இருந்தால் என்னங்க, இந்த கார கொழுக்கட்டையும் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக அதை சாப்பிடும்போது நமக்கு இந்த அவலில் செஞ்சது அப்படிங்கிற ஒரு இதுவே தெரியாது, பட் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பார்க்க போகிறது வந்து பால் கொழுக்கட்டை. நம்ம நார்மலாக பால் கொழுக்கட்டை வந்து அரிசி மாவில் பண்ணுவோம், பட் இன்றைக்கி வந்து இதை வந்து நான் கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக நம்ம அரிசி மாவு கொழுக்கட்டை சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். இதுக்கு நான் 1 கப்பு 3/4 கப்பு கோதுமை, 3/4 கப்பு வந்து வெல்லம், 1/2 கப்பு வந்து நல்லா திக்கான தேங்காய் பால், ஒரு 1/4 கப்பு வந்து தேங்காய். ஸோ இதை எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கோதுமையை வந்து லேசாக வறுத்துக்க போகிறோம். நம்ம நார்மலாக வந்து மாவு பிசைஞ்சோம் அப்படின்னா அது இந்த சப்பாத்திக்கு மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அது ஹார்ட் ஆகிடும். உங்களுக்கு நீங்கள் வந்து கொதிக்க விடும்போது நல்லாவே ஹார்ட் ஆகிடும். ஸோ இந்த பதத்துக்கு, அதாவது கோலம் போடுற கம்பி பதத்துக்கு வந்து வரணும். ஸோ அந்த பதத்துக்கு வந்த உடனே நீங்கள் வந்து எடுத்துடலாம். லேசாக வந்து ரோஸ்ட் பண்ணால் போதும். இதில் 3/4 கப்பு வந்து நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு கப்பு வந்து நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். அதிலே கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக உப்பு, இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம மாவில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெசர ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை வந்து நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம கொண்டு வரணும். அதை விட கொஞ்சம் இலகுன மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்டிஃபாக பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கொழுக்கட்டை வந்து வெந்து வரும்போது, அந்த பால் கொழுக்கட்டையில் வெந்து வரும்போது உங்களுக்கு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து வெல்லத்தையும் கொஞ்சம் கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து வெல்லம் போட்டு நான் கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இது நார்மலான ப்ராசஸ் தான் எல்லாத்துக்குமே. வெல்லத்துலேயோ சரி கருப்பட்டிலேயோ சரி நிறையவே கசடு இருக்கும். அதனால் அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ இதுவும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவு நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருந்தோம். இப்போ அதிலிருந்து குட்டி குட்டி உருண்டையாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எப்பயுமே வந்து அந்த அம்மணி கொழுக்கட்டைக்கு வந்து மணி கொழுக்கட்டைக்கு வந்து உருட்டுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ இதை உருட்டும் போது கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு உருட்டுங்க. ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக வரும். ஸோ கிராக்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கிராக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து உடஞ்சி போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து நான் 2 கப்பு வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த கொழுக்கட்டையெல்லாம் நம்ம போட்டு வேக விடலாம். ஸோ கொழுக்கட்டை கரையிறதுக்கு சான்ஸே இல்லை. அரிசி மாவாக இருந்தால் கூட கரைஞ்சிரும், பட்டு இது வந்து கோதுமை மாவுங்கிறதுனால கரையவே கிடையாது. ஸோ நல்லா வந்து சாஃப்டாக வந்து வெந்து வரும் உங்களுக்கு. அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கொழுக்கட்டை பண்ணும்போது நார்மலாக நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாமே அரிசி மாவில் தான் படைப்போம். ஈவன் கொழுக்கட்டையிலேருந்து இட்லியிலேருந்து எல்லாமே வந்து அரிசி மாவில் செஞ்ச பதார்த்தமாக தான் இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி மில்லட்டோ இல்லை வந்து நீங்கள் கோதுமையோ யூஸ் பண்ணி கூட இந்த பால் கொழுக்கட்டை பண்ணலாம். அதே டேஸ்ட்டு தான், அது காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்க, வெல்லமும் சேர்த்தாச்சு, நான் வந்து தேங்காய் பாலும் சேர்த்துட்டேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் பாலும் தேங்காய் பால் வந்து கடைசியாக சேர்க்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு இல்லை அரிசி மாவு எதையோ ஒன்று கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கட்டி ஆகிறதுக்காக. நார்மலாக வந்து நம்ம அரிசி கொழுக்கட்டை பண்ணும்போது அரிசியில் இருக்கிற கொஞ்சம் ஸ்டார்ச் வந்து இதோட மிக்ஸ் ஆகி உங்களுக்கு கட்டியாக சான்ஸ் இருக்குது. பட் இது அப்படி கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நான்
தேங்காய், ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது நல்லா கொதித்து கொஞ்சம் வத்துற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு திக்கான தேங்காய் பால் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான கோதுமை மாவில் செஞ்ச பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி பால் கொழுக்கட்டையை வந்து நீங்கள் ராகி மாவுலேயோ கம்பு மாவுலேயோ செஞ்சு ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக தான் வரும். நீங்கள் வந்து கரெக்டான ரேஷியோஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி கோதுமை பால் கொழுக்கட்டை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து கொழுக்கட்டை சாப்பிட்ருப்போம், இடியாப்பம் சாப்பிட்ருப்போம். ஆனால் அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ட ஒரு எஃபெக்டே வந்து நிறைய பேருக்கு கிடச்சிருக்காது. ஸோ இது வந்து இடியாப்ப கொழுக்கட்டை. இது ரொம்பவே ஈஸியான ரெசிபின்னு சொல்லலாம். பூரணம் கூட டக்குன்னு பண்ணக்கூடிய பூரணம் தான். இதுக்கு நான் 1 கப்பு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு 1/4 கப்பு வந்து நான் தண்ணி விட்டுருக்கேன். ரொம்ப தண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பூரணம் தண்ணியாக ஆகிடும். ஸோ அதனால் 1/4 கப்பு வந்து தண்ணி விட்டுட்டு நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை டெசிகேட்டட் கோகோனட், அதாவது அந்த கொப்பரை தேங்காய்னு சொல்லுவாங்கள்ல, அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். இப்போ வெல்லம் நல்லாவே கரைஞ்சிருச்சு, நான் ஃபில்டரும் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 3/4 கப்பு வந்து டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். அதையும் வந்து நான் இதோட ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பூரணம் டக்குன்னு ரெடி ஆகிடும். பட் இப்போயும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், சில பேருக்கு இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நான் யூஸ்வலாக வந்து பொட்டுக்கடலை இருக்குது பார்த்திங்களா, பொரிக்கடலையை வந்து பொடிச்சு போட்டோன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் பொட்டுக்கடலையும் கொஞ்சம் 2 ஏலக்காவையும் நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது இது நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். இதோடு நான் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு பூரணம்னு சொல்லலாம். ஏதாவது டெசிகேட்டட் கோகோனட்டும் உங்களுக்கு பொட்டுக்கடலை மாவும் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி பூரணம் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நீங்கள் கொழுக்கட்டையோ இல்லை பூரணம் வேறு எதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதை நம்ம கிளறிட்டோன்னா நம்மளுடைய பூரணம் ரெடி. கடைசியாக கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க, கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்காக, கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக, அரோமாக்காக. அவ்வளோதான். பூரணம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து மேல் மாவுக்கு நம்ம, அதாவது இடியாப்பத்துக்கு நம்ம வந்து மாவை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் அரிசி மாவை எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணியும் கொதிக்க விட்டுருக்கேன் பாருங்கள். இதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு மாவு பதத்துக்கு கொண்டு வந்துட்டு இடியாப்பம் புளிய வேண்டியதான். இந்த மாதிரியும் இடியாப்பம் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுட்டு அதில் வந்து மாவை போட்டு கிளறியும் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம மாவு, அதாவது புழுங்கல் அரிசியில் பண்ணணும் அப்படின்னா புழுங்கல் அரிசியை நல்லா அரைச்சிட்டு நல்லா தண்ணி வந்து கொதிச்சதுக்கப்புறம் அதில் போட்டு நல்லா கிளறினீங்கன்னா ரொம்ப சாஃப்டான நல்ல ஒயிட்டான ஒரு இடியாப்பம் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இடியாப்ப மாவு ரெடி. அடுத்து வந்து நம்மளுடைய இடியாப்ப கொழுக்கட்டையும் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி வாழை இலையோ இல்லை வந்து ஏதோ ஒரு கவரோ எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு இதில் வந்து பிழிஞ்சிருங்க. பிழிஞ்சதுக்கப்புறமா இதில் நடுவில் பூரணம் வைக்க போகிறோம். ஒரு சுற்று பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நடுவில் பூரணம் வச்சு மடக்கிடலாம். இந்த மாதிரி பூரணம் வந்து சைடில் வச்சுட்டு இதை மடக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு மடக்கணும் அப்படின்னா அழகாக கொழுக்கட்டை ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரே மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கும்போது போர் அடிக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இடியாப்ப கொழுக்கட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அமுக்கிட்டோம் பாருங்கள். அந்த ஓரங்களில் மட்டும் லேசாக வந்து அமுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஷேப்போட கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இதே மாதிரி கொழுக்கட்டையை செஞ்சுட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான இனிப்பு இடியாப்ப கொழுக்கட்டை ரெடி. அவ்வளோதான், முடிஞ்சது. ஸோ இது வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். பூரணமும் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கொழுக்கட்டை ரெடி.
ஓகே, அடுத்து பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொழுக்கட்டைன்னு சொல்லலாம். நம்ம கொண்டக்கடலையை வந்து மசாலா பண்ணி பார்த்துருப்போம். ஸோ இது வந்து சன்னா மசாலா கொழுக்கட்டை. இதுக்கு வந்து நான் ஏற்கனவே மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இடியாப்பத்துக்கு. அதுலேயே வந்து கொழுக்கட்டையும் உருட்டிக்கிறேன். சின்ன சின்ன டம்ப்ளிங்ஸாக உருட்டிட்டு நம்ம அதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சிடலாம் தனியாக. இன்னொரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறமா கொஞ்சமாக சீரகம் மட்டும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே வந்து 1 கப்பு கொண்டக்கடலையை ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. ஸோ இதை வந்து நம்ம தாளிப்பெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக வந்து கொண்டக்கடலையை ஆட் பண்ணி கொழுக்கட்டையை ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நார்மலாக வந்து அம்மணி கொழுக்கட்டை பண்ணுவாங்க. அம்மணி கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் ஃப்ளேவர்லெஸ்ஸாக தான் இருக்கும். அதாவது ரொம்ப வந்து காரமாக மசாலாவோடு இருக்காது. பட் இந்த கொழுக்கட்டை உங்களுக்கு சாப்பிடும்போதே உங்களுக்கு தெரியும், நல்ல மசாலா கிரேவியோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளியை வந்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வந்து இது பூஜைக்கு பண்ணுறதா இருந்தால் வெங்காயம்லாம் போட வேணாம். பட் பூஜைக்கு இல்லாமல் நீங்கள் பண்ணுறதா இருந்தால், சும்மா நார்மல் டேஸில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது எல்லாமே சேர்த்துக்கலாம். ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் அதெல்லாம் சேர்க்கும்போது. பட் நான் இதை சேர்க்காமல் பண்ணியிருக்கேன். அப்பயுமே வந்து ரொம்ப நல்லா கிரேவியோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. சால்ட், கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து நல்லா வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலையை இதில் சேர்த்துடலாம். தண்ணியோடு சேர்த்துருங்க, தண்ணியை கீழே கொட்ட வேணாம், தண்ணியோடு சேர்த்துருங்க. அப்போது இதிலையே கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அப்புறமா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மிக்சர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எதுக்கு அப்படின்னா நம்ம இதில் பைண்டிங் ஏஜென்ட் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது பாருங்கள். அதனால் நான் வந்து அரிசி மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசி மாவை சேர்த்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து கட்டியாக ஆரம்பிக்கும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இது கட்டியாகிற ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கொழுக்கட்டையும் சேர்த்துடலாம். ஸோ இந்த கொழுக்கட்டை அப்புறமா வந்து அந்த மசாலா அப்புறம் கொண்டக்கடலை இதோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 5 வகையான ரெசிபியும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.